மனிதர்களின் தற்கொலைகளை தடுப்பதற்காகவே நதிகளை எல்லாம் கொன்றுவிட்டோம். மனிதர்களின் தற்கொலைகளை தடுப்பதற்காகவே நதிகளை எல்லாம் கொன்றுவிட்டோம். தப்பி பிழைத்து சாக மறுத்த நதிகளை எல்லாம் சாக்கடையாக்கி தண்டனையும் தந்துவிட்டோம். காவல்துறை முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே சில கொலை கொள்ளை குற்றவாளிகளுக்கு கருணைக்கரம் நீட்டியுள்ளோம். காவல்துறை முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே சில கொலை கொள்ளை குற்றவாளிகளுக்கு கருணைக்கரம் நீட்டியுள்ளோம். மற்றபடி அரசை கேள்வி கேட்ட இணையவாசிகள் மீது இரும்புக்கரம் இரக்கமின்றி பாய்கிறது. ஊழல் செய்து கொளுத்த சிலருக்கு சட்டத்தின் ஓட்டைகள் சரிவர பொருந்தாததால் சட்ட திருத்தங்களையும் செய்துவிட்டோம். ஊழல் செய்து கொளுத்த சிலருக்கு சட்டத்தின் ஓட்டைகள் சரிவர பொருந்தாததால் சட்ட திருத்தங்களையும் செய்துவிட்டோம். வெள்ளையன் காலத்தில் வெள்ளம் ஓடியதை பார்த்தவர்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவ்வப்போது வெள்ளை நுரை ஆலை கழிவுகளை ஆற்றிலே ஓடவிடுகிறோம். மாயக்கோட்டையை கட்டிய மயனிடம் பாடங்கற்ற மந்திரிகளும் இங்கே உண்டு. மாயக்கோட்டையை கட்டிய மயனிடம் பாடங்கற்ற மந்திரிகளும் இங்கே உண்டு. இவர்கள் மலைகளையே காணாமல் போகச் செய்யும் மாயம் தெரிந்தவர்கள். கள்ளச்சாராயம் குடித்து உடனே இறந்துவிட்டால் அரசுக்கு நட்டம் வருமென்று நல்லச்சாராயம் நாள்தோறும் குடித்து அரசு வருமானத்தை உயர்த்தி மெல்லச்சாகும் பணியை எங்கள் குடிமக்கள் தவறாது செய்கின்றனர். மின்சார சுடுகாடு வரை நாங்கள் முன்னேறிவிட்டோம். ஆனால் செத்தவனை சுடுகாட்டுக்கு தூக்கி வர பாதைதான் இன்னும் போடவில்லை. படித்தவர்கள் இங்கே அதிகமாகிவிட்டனர். படித்தவர்கள் அதிகமானதால் வேலை வாய்ப்பை அதிகரிக்கவில்லை. ஆனால் வேலைக்கான தகுதியை சோதிக்கும் தேர்வுகளை அதிகமாக்கிவிட்டோம். 3 வேளை அல்ல, 1 வேளை உணவுடன் கூட உயிர் வாழ முடியும் என்ற உண்மையை ஏழைகளிடம் தெரிந்து கொண்டோம். 3 வேளை அல்ல, 1 வேளை உணவுடன் கூட உயிர் வாழ முடியும் என்ற உண்மையை ஏழைகளிடம் தெரிந்து கொண்டோம். அடுத்து கல்லையும் மண்ணையும் காய்ச்சி தின்று உயிர் வாழ முடியுமா எனும் ஆராய்ச்சிக்கு அவர்களை தயார்படுத்தி கொண்டுள்ளோம். எப்படியும் தமிழகத்தை காப்பாற்றியே தீருவதென்று அடுத்தடுத்த தலைவர்கள் திரையில் கொடியோடு காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே நாளைய மந்திரிகள் திரைப்பட சுவரொட்டிக்கு பாலூற்றி கொண்டுள்ளனர். ஆம், நாங்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். இனி யாரும் வந்து எங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் யாருக்கு அடிமையாய் இருப்பது என்பதை முடிவெடுக்கும் சுதந்திரம் எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் தேர்தல் என்கிறோம்.